வணக்கய்யா. வாங்க வாங்க. அப்புறம் கந்தசாமி, வயல்ல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னியே, என்னாச்சு? ஐயா, எங்க இடத்துல எல்லக்கல்ல உருவி போட்டுட்டு அவன் இடம் சொல்லிட்டு இருக்காயா. என் இடத்த அளந்து கல்லு ஊனணும், இந்த பத்திரத்தையும் படிச்சு சொல்லணும். அதான் உங்ககிட்ட வந்தேயா. இந்தங்கய்யா. பத்திரம் படிக்கணுமா? ஆமாங்கய்யா. யார படிக்க சொல்றது? இன்னைக்கு நம்ம ஊர்ல பத்திரம் படிக்கிற ஆளுகள கம்மியா தானே இருக்காங்க மச்சான். மாமா, நீங்க படிப்பீங்களே? படிப்பேன். ஆனா மாயா லாயர் ஆச்சே, அதனால மச்சான் மாயா படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் மச்சான். ரொம்ப நன்றிங்க. மாமா, ஏன் மாயாட்ட கொடுக்குறீங்க? மச்சான் கொஞ்சம் அமைதியா இருங்க. மாயா பத்திரம் படிச்சா தானே இதோ இங்க நிக்கிறாங்களே பத்மா பார்வதி, இவங்க 2 பேரையும் பாத்திரம் கழுவி வைக்க முடியும். அப்படியா? சரி சரி, கூப்பிடுங்க. மாயா. சொல்லுங்க மாமா. அம்மாடி, இந்த பத்திரத்தை கொஞ்சம் படிச்சு சொல்லுமா. மாமா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இன்னைக்கு வேலை நிறைய இருக்கு. வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா, இது ரொம்ப முக்கியமான பத்திரம். பாவம் கந்தசாமி அண்ணன், இவர் வருஷக்கணக்கா பயிரிட்ட நிலத்தை எவனோ ஒருத்தன் வந்து சொந்தம் கொண்டாடுறானாமே. நாளைக்கு வர சொல்லுங்க மாமா, நிறைய வேலை இருக்கு. நான், பாட்டி, பெரியம்மா எல்லாரும் பிரிச்சு பிரிச்சு செய்றோம். என்ன சொல்ற? நீங்க 3 பேர் தான் செய்றீங்களா? ஏன் பத்மா பார்வதியில இருக்காங்களே, இவங்க செய்ய மாட்டேன்ட்டாங்களா? நாங்களும் வேலையா தான் மார்க்கெட்டுக்கு போறோம். மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க நீங்க ஏன் போகணும்? ஆடி மாசம் விசேஷம் எல்லாம் வருது, அதான் காய்கறி எல்லாம் வாங்குறதுக்கு போறோம். நீங்க எல்லாம் ஒண்ணும் மார்க்கெட்டுக்கு போக தேவையில்லை. நீங்க பைய கொடுங்க, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். ஆமா மாயா, நீ இந்த பத்திரத்தை படிச்சு சொல்லுமா. கழுவணும், துவைக்கணும், அலசணும், புளியணும், துடைக்கணும், பாலிஷ் பண்ணணும், இன்னும் என்னென்ன வேலை இருக்கு எல்லாத்தையும் இவங்க 2 பேரும் செய்யணும்ல. ஏங்க, நான் தான் மார்க்கெட் போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அம்மாடி, நீ என்னைக்கு மார்க்கெட்டுக்கு போயிருக்க? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் தானே மார்க்கெட்டுக்கு போய் இதுவரை காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். காய்னா என்ன, கனினா என்னன்னு கூட இவனுக்கு தெரியவே தெரியாது. பேசாம நான் சொல்றத செய்யி. மாயாவுக்கு முக்கியமான வேலை இருக்கு. பாவம் கந்தசாமி அண்ணனும் இவரும் நிலம் போயிருமேன்னு வயித்துல நெருப்பு கட்டிட்டு நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னு மாயா தான் எல்லா வேலையும் செய்யறேன்னு சொல்லிட்டால, நீங்க எதுக்கு இப்ப படிக்க சொல்றீங்க? அவளும் பாத்திரம் எல்லாம் தேய்ச்சு துணி எல்லாம் துவைச்சு பழகட்டுமே. என்ன மாயா? மாமா, நானே வீட்டு வேலையை பாத்துக்கிறேன். சரி, அப்ப இந்தாங்க 2 பேரும் உட்கார்ந்து பத்திரத்தை படிச்சு விளக்கத்தை இவங்களுக்கு சொல்லுங்க. நீங்க தான் பத்திரம் படிக்கிறதுல பயங்கர கெட்டிக்காரராச்சே. நான் கெட்டிக்காரன் தான், ஆனா பத்திரத்துல சின்ன எழுத்தா இருக்கா, படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஐயா வணக்கய்யா. வணக்கம். மச்சான், கந்தசாமி நிலத்துல ஏதோ பிரச்சனையா? கேள்விப்பட்டேன். ஐயா, பத்திரத்தை படிச்சு அளவு குறிக்கணும். லாயர் தான் பக்கத்திலே இருக்காங்களே, மாயா படிச்சு சொல்லுவா. மச்சான், அதத்தான் நான் இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாயா தான் வீட்டு வேலை செய்யணும் வீட்டு வேலை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம வீட்டு வேலையை வீட்டுல யாராவது பார்த்து